எங்களை அதிகமாக நேசிக்கிற எங்கள் அன்பின் பரலோக தகப்பனே, மீண்டும் ஒரு விசையாக உம்முடைய சமூகத்திலே எங்கள் குடும்பமாக சபையாக ஆண்டவரே ஒன்று கூடி உம்மை ஆராதிக்க, உம்மை துதிக்க, உம்மை தொழுது கொள்ள, ஆண்டவரே உம்மை போற்ற, உம்மை புகழ கர்த்தாவே, உம்முடைய நாமத்தை நாங்கள் மகிமைப்படுத்த கர்த்தாவே தந்த தருணத்திற்காக கர்த்தருக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ராஜா உமக்கு ஸ்தோத்திரம். நாங்கள் இம்மட்டுமாக நிற்பதும் கர்த்தாவே நிர்மூலமாகாதிருப்பதும் தேவனுடைய சுத்த கிருபை ஆண்டவரே. உம்முடைய கிருபையே அல்லாமல் எங்களுடைய சுய நீதி அல்ல, சுய பெருமை அல்ல ஆண்டவரே, எங்களுடைய சுய ஆண்டவரே ஒழுக்கம் அல்ல ஆண்டவரே, எல்லாம் உம்மாலே ஆனது கர்த்தாவே. உம்மாலே நாங்கள் நிற்கிறோம் கர்த்தாவே. நீர் ஒருவர் மாத்திரமே அதற்கு காரணர் ராஜா. உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இந்த ஆராதனை முழுவதுமாக உங்களுடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம் ராஜா. ஆண்டவரே உமக்கு உகந்த தூய தேவ பலியாக மாற்றி கொடுக்கும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம் ராஜா. உடைந்த உள்ளங்கள் கர்த்தாவே ஒன்று சேரட்டும் கர்த்தாவே. ஆண்டவரே அழுகிற கர்த்தாவே கண்கள் ஆனந்த களிப்பாய் மாறட்டும் கர்த்தாவே. என்னென்ன தேவையோடு வந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளை கர்த்தாவே நீர் தொட்டு ஆசீர்வதிக்கும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம் ராஜா. உமக்கு ஸ்தோத்திரம் கர்த்தாவே. ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம். என் நாமம் தரிக்கப்பட்ட என் ஜனங்கள் என்று சொல்லி இருக்கிறீங்க கர்த்தாவே. ஆண்டவரே எங்களுக்கு ஆண்டவரே கடந்த நாட்கள் நாங்கள் பார்த்தது போல நீர் எங்களுக்கு தேவனாய் இருக்கிறீர் ராஜா. நீர் எங்களுக்கு ஒரே பிதாவாக இருக்கிறீர் ராஜா. ஆண்டவரே நாங்கள் உம்மை அப்பா என்று கூப்பிடத்தக்கதான ஒரு புத்திர சுவீகாரத்தை எங்களுக்கு தந்திருக்கிறீங்க ராஜா. அதற்காக உமக்கு நன்றி கர்த்தாவே. இந்த ஆராதனை துவக்கம் முதல் முடிவு வரை கர்த்தருடைய பிரசன்னமும் பரிசுத்த ஆவியானுடைய ஆளுகையும் தொடர்ந்து ஆளுகை செய்து வழிநடத்தும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம். தொடர்ந்து ஆசீர்வதித்து வழிநடத்துங்க. அருமை இரட்சகர் மூலம் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனில் நல்ல பிதாவே. ஆமென் 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 ஆமென். நாம் யாவரும் எழும்பி நின்று சங்கீதத்தினால் தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்தலாம். சங்கீதம் 95. சங்கீதம் 95 Psalm 95. கர்த்தரை கம்பீரமாய் பாடி நம்முடைய இரட்சணிய கண்மலையை சங்கீர்த்தனம் பண்ண கடவோம் வாருங்கள். கர்த்தரே மகா தேவனும் எல்லா தேவர்களுக்கும் மகாராஜனுமாய் இருக்கிறார். சமுத்திரம் அவருடையது, அவரே அதை உண்டாக்கினார். வெட்டாந்தரையும் அவருடைய கரம் உருவாக்கிற்று. அவர் நம்முடைய தேவன், நாம் அவர் மேய்ச்சலின் ஜனங்களும் அவர் கைக்குள்ளான ஆடுகளுமாமே. அங்கே உங்கள் பிதாக்கள் என்னை சோதித்து என்னை பரீட்சை பார்த்து என் கிரியையும் கண்டார்கள். 40 வருஷமாய் நான் அந்த சந்ததியை ஆலோசித்து அவர்கள் வழுவி போகிற இதயமுள்ள ஜனம் என்றும் என்னுடைய வழிகளை அறியாதவர்கள் என்றும் சொல்லி என்னுடைய இளைப்பாறுதலில் அவர்கள் பிரவேசிப்பதில்லை என்று என்னுடைய கோபத்திலே ஆணையிட்டேன். ஆமென். அல்லேலூயா. வெளிப்படுத்துதல் 4வது அதிகாரம் 8வது வசனம் இவ்வாறு சொல்லுகிறது. அவைகள் இருந்தவரும் இருக்கிறவரும் வருகிறவருமாகிய சர்வ வல்லமையுள்ள தேவனாகிய கர்த்தர் பரிசுத்தர் 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 என்று இரவும் பகலும் ஓயாமல் அவரை சொல்லி வாழ்த்தி கொண்டிருந்தன அப்படின்னு அதை உணர்ந்தவர்களாய் பாடலாம். எல்லாருக்கும் உன்னத கர்த்தாதி கர்த்தரே, மெய்யான தேவ மனிதன், நீர் வாழ்க 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 இயேசுவே. மெய்யான தேவ மனிதன்
சங்கீதம் 31 முதல் 3 வசனங்களில் வாசிக்கிறோம். கர்த்தாவே, உம்மை நம்பி இருக்கிறேன், நான் ஒரு காலம் வெட்கப்படாதபடி செய்யும். உமது நீதி நிமித்தம் என்னை விடுவியும். உமது செவியை எனக்கு சாய்த்து சீக்கிரமாய் என்னை தப்புவியும். நீர் எனக்கு பலத்த துருகமும் எனக்கு அடைக்கலமுமான அரணுமாயிரும். என் கண்மலையும் என் கோட்டையும் நீரே. உமது நாமத்து நிமித்தம் எனது வழிகாட்டி என்னை நடத்தியருளும். இந்த 3 வசனங்களில் சொல்லப்பட்ட ஒவ்வொரு வார்த்தைகளும் அவருடைய பண்புகளை சொல்லி நாம் ஒவ்வொன்றாக துதிக்க போகிறோம். ஆமென், ஹல்லேலூயா. எல்லாரும் ஒரு நிமிடம் உங்கள் கண்களை மூடி இந்த பண்புகளை எல்லாம் சொல்லி துதிப்போம். கர்த்தர் அவர் நம் நம்பிக்கையாக இருக்கிறார். ஆமென். அவர் ஒரு காலம் நம்மை வெட்கமடைய செய்யாத தேவன். ஹல்லேலூயா. அவர் நீதி நிமித்தம் நம்மை விடுவிக்கிற தெய்வம். நமக்கு ஒரு விடுதலை தருகிற தெய்வம். ஆமென், ஹல்லேலூயா. நம்மை தப்புவிக்க வல்லவர். ஹல்லேலூயா. அவர் நமக்கு பலத்த துருகம், அரணான கோட்டை. ஆமென். அவர் நம் கண்மலை, நம்முடைய கோட்டை. ஆமென். அவர் தாவீது அப்படியாக சொல்லுகிறான், கர்த்தாவே, நான் எக்காலத்தும் உம்மை ஸ்தோத்திரிப்பேன், அவர் துதி எப்போதும் என் வாயில் இருக்கும். ஆமென், ஹல்லேலூயா. 1 ராஜாக்கள் 18ஆம் அதிகாரத்திலே எலியா எலியா அக்கினியை ஆண்டவர் அக்கினியை கொண்டு பட்சிக்கும் பொழுது, கர்த்தாவே, நீர் தேவனாகிய கர்த்தர் என்றும் தேவரீர் தங்கள் இருதயத்தை மறுபடியும் திருப்பினீர் என்றும் இந்த ஜனங்கள் அறியும்படிக்கு என்னை கேட்டருளும் என்றான். அப்பொழுது கர்த்தரிடத்தில் இருந்து அக்கினி இறங்கி வந்து அந்த தகன பலியையும் விறகுகளையும் கற்களையும் மண்ணையும் பட்சித்து வாய்க்காலில் இருந்த தண்ணியையும் நக்கி போட்டது. அப்பொழுது ஜனங்கள் எல்லாரும் இதை கண்டபோது முகங்குப்புற விழுந்து கர்த்தரே தெய்வம், கர்த்தரே தெய்வம் என்று ஆர்ப்பரித்தார்கள். ஆமென். எலியாவின் தேவன் நம் தேவன். அவர் விடுதலை தருகிறவர். ஆமென். அவர் வல்லமையின் தேவன். ஹல்லேலூயா. பாடுவோம். எலியாவின் தேவன் நம் தேவன், வல்லமையின் தேவன் நம் தேவன். ஹல்லேலூயா. ஆமென். எலியாவின் தேவன் நம் தேவன், வல்லமையின் தேவன் நம் தேவன். எலியாவின் தேவன் நம் தேவன், வல்லமையின் தேவன் நம் தேவன். தாசர்களின் ஜெபம் கேட்டார், வல்ல பெரும் காரியம் செய்திடுவார். தாசர்களின் ஜெபம் கேட்பார், வல்ல பெரும் காரியம் செய்திடுவார். கர்த்தரே தேவன், கர்த்தரே தேவன் என்றே ஆர்ப்பரிப்போம். கர்த்தரே தேவன், கர்த்தரே தேவன் என்றே ஆர்ப்பரிப்போம். வேண்டிடும் பக்தர்களின் ஜெபம் கேட்டே பனிமலை நிறுத்தினார் வல்ல தேவன். வேண்டிடும் பக்தர்களின் ஜெபம் கேட்டே பனிமலை நிறுத்தினார் வல்ல தேவன். பஞ்ச காலத்தில் விதவை வீட்டில் பாத்திரங்களை அவர் ஆசீர்வதித்தார். பஞ்ச காலத்தில் விதவை வீட்டில் பாத்திரங்களை அவர் ஆசீர்வதித்தார். கர்த்தரே தேவன், கர்த்தரே தேவன் என்றே ஆர்ப்பரிப்போம். கர்த்தரே தேவன், கர்த்தரே தேவன் என்றே ஆர்ப்பரிப்போம். சத்துருக்களின் முன்னிலையில் தேவ மனிதன் வீரமுடன் முழங்கினார். தேவ மனிதன் சத்துருக்களின் முன்னிலையில் தேவ மனிதன் வீரமுடன் முழங்கினார். தேவ மனிதன் அக்கினியால் பதிலளிக்கும் தேவனே தேவன் என்றார். தேவ மனிதன் அக்கினியால் பதிலளிக்கும் தேவனே தேவன் என்றார். தேவ மனிதன் கர்த்தரே தேவன், கர்த்தரே தேவன் என்றே ஆர்ப்பரிப்போம். கர்த்தரே தேவன், கர்த்தரே தேவன் என்றே ஆர்ப்பரிப்போம். தேவஜனம் கூட்டி சென்ற தேவ மனிதன் பலிபீடம் செப்பனிட்டு பலியூடினார். தேவஜனம் கூட்டி சென்ற தேவ மனிதன் பலிபீடம் செப்பனிட்டு பலியூடினார். கேட்டருளும், கேட்டருளும் என்றே கதறினார். தேவ மனிதன் கேட்டருளும், கேட்டருளும்
கண்களை திறந்து வல்ல தேவன், அக்கினியால் பதில் தந்த ஜீவ தேவன், கர்த்தரே தேவன், கர்த்தரே தேவன் என்றே பணிந்தனர் தேவ ஜனங்கள். கர்த்தரே தேவன், கர்த்தரே தேவன் என்றே பணிந்தனர் தேவ ஜனங்கள். கர்த்தரே தேவன், கர்த்தரே தேவன் என்றே ஆர்ப்பரிப்போம். 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 ஆமென். எபேசியர் புஸ்தகத்திலே நாம் இப்படியாக வாசிக்கிறோம், எல்லோருக்கும் ஒரே தேவனும் பிதாவும் உண்டு, அவர் எல்லார் மேலும் எல்லாரோடும் உங்கள் எல்லாருக்குள்ளும் இருக்கிறவர். ஆமென். கிறிஸ்துவனுடைய ஈவின் அளவுக்கு தக்கதாக நம்மில் அவனவனுக்கு கிருபை அளிக்கப்பட்டிருக்கிறது. அந்த ஒரே பிதாவை, அந்த ஒரே தேவனை போற்றி என்றென்றும் நாம் வாழ்த்திடுவோம். இயேசு எனக்கு ஜீவன் தந்தாரே, துதிப்பாடல் நான் பாடி இயேசுவையே போற்றி என்றென்றும் வாழ்த்திடுவேன் என்ற பாடலை உற்சாகமாக கரங்களை தட்டி நாம் பாடலாம். இயேசு எனக்கு ஜீவன் தந்தாரே, இயேசு எனக்கு ஜீவன் தந்தாரே, இயேசு எனக்கு ஜீவன் தந்தாரே, இயேசு எனக்கு ஜீவன் தந்தாரே. துதிப்பாடல் நான் பாடி இயேசுவை போற்றி என்றென்றும் வாழ்ந்திடுவேன். துதிப்பாடல் நான் பாடி இயேசுவை போற்றி என்றென்றும் வாழ்ந்திடுவேன். அல்லேலூயா ஆமென் அல்லேலூயா, அல்லேலூயா ஆமென் அல்லேலூயா, அல்லேலூயா ஆமென் அல்லேலூயா, அல்லேலூயா ஆமென் அல்லேலூயா. சமாதான தந்தாரேசு, சமாதான தந்தாரேசு, சமாதான தந்தாரேசு, சமாதான தந்தாரேசு. துதிப்பாடல் நான் பாடி இயேசுவை போற்றி என்றென்றும் வாழ்த்திடுவேன். துதிப்பாடல் நான் பாடி இயேசுவை போற்றி என்றென்றும் வாழ்த்திடுவேன். அல்லேலூயா ஆமென் அல்லேலூயா, அல்லேலூயா ஆமென் அல்லேலூயா, அல்லேலூயா ஆமென் அல்லேலூயா, அல்லேலூயா ஆமென் அல்லேலூயா. புதுவாழ்வு தந்தாரேசு, புதுவாழ்வு தந்தாரேசு, புதுவாழ்வு தந்தாரேசு, புதுவாழ்வு தந்தாரேசு. துதிப்பாடல் நான் பாடி இயேசுவை போற்றி என்றென்றும் வாழ்த்திடுவேன். துதிப்பாடல் நான் பாடி இயேசுவை போற்றி என்றென்றும் வாழ்த்திடுவேன். அல்லேலூயா ஆமென் அல்லேலூயா, அல்லேலூயா ஆமென் அல்லேலூயா, அல்லேலூயா ஆமென் அல்லேலூயா, அல்லேலூயா ஆமென் அல்லேலூயா. விடுதலை தந்தாரேசு, விடுதலை தந்தாரேசு, விடுதலை தந்தாரேசு, விடுதலை தந்தாரேசு. துதிப்பாடல் நான் பாடி இயேசுவை போற்றி என்றென்றும் வாழ்த்திடுவேன். துதிப்பாடல் நான் பாடி இயேசுவை போற்றி என்றென்றும் வாழ்த்திடுவேன். அல்லேலூயா ஆமென் அல்லேலூயா, அல்லேலூயா ஆமென் அல்லேலூயா, அல்லேலூயா ஆமென் அல்லேலூயா, அல்லேலூயா ஆமென் அல்லேலூயா. அபிஷேகம் தந்தாரேசு, அபிஷேகம் தந்தாரேசு, அபிஷேகம் தந்தாரேசு,
அபிஷேகம் தந்தார் இயேசு. துதி பாடல் நான் பாடி இயேசுவை போற்றி என்றென்றும் வாழ்த்திடுவேன். துதி பாடல் நான் பாடி இயேசுவை போற்றி என்றென்றும் வாழ்த்திடுவேன். அல்லேலூயா ஆமென் அல்லேலூயா அல்லேலூயா ஆமென் அல்லேலூயா அல்லேலூயா ஆமென் அல்லேலூயா அல்லேலூயா ஆமென் அல்லேலூயா. ஹல்லேலூயா. கர்த்தர் ஜீவனை கொடுத்திருக்கிறார். ஆமென். இன்னைக்கு சண்டே வந்திருக்கிறோம். ஹல்லேலூயா. இது யாருடைய நாள் தெரியுமா? மத்தேயு 12ஆம் அதிகாரத்தில் வாசிக்கிறோம். கர்த்தர் இந்த ஓய்வு நாளுக்கு ராஜாவாக இருக்கிறார். வாசிக்கலாமே. மத்தேயு சுவிசேஷம் 12ஆம் அதிகாரத்தில் இப்படியாக வாசிக்கிறோம். இன்னைக்கு காலையில் ஆயத்தமாகும் போது ஒரு சின்ன ஒரு விஷயம் வந்துட்டேன். பைபிளை மறந்துட்டு வந்துட்டேன். சர்ச்சுக்கு வந்துட்டேன். பையன்கிட்ட பைபிள் கேட்குறேன், பைபிள் இல்லை. உள்ள ஒரு நடுக்கம், இப்போ கூட ஒரு நடுக்கம் இருக்கு. ஏன்னா கர்த்தருடைய சமூகத்துக்கு போகிறேன், பைபிளை மறந்துட்டேனே ஆண்டவரை. அதிகமாக கொடுத்தப்பட்டேன். உடனே எனக்கு ஞாபகத்துக்கு வந்தது இந்த வசனம் தான். அன்றியும் ஓய்வு நாட்களில் ஆசாரியருக்கு தேவாலயத்தில் ஓய்ந்திராமல் ஓய்வு நாளை பார்க்கல் குற்றமில்லாதவர்கள் என்று தாங்கள் வேதத்தில் வாசிக்கவில்லையா? தேவாலயத்திலும் பெரியவர் இங்கே இருக்கிறார். உங்களுக்கு சொல்லுகிறேன், தேவாலயத்திலும் பெரியவர் இங்கே இருக்கிறார். உங்களுக்கு சொல்லுகிறேன், முடியல. கர்த்தருடைய பிரசன்னத்தை அந்த விதமாய் கர்த்தருக்கு கனம் பண்ண வேண்டும். பாடும்போதெல்லாம் தகுதி இல்லாண்டவரை எப்படி உங்களை ஆராதிக்க போறேன்? வேதத்தையே மறந்துட்டேன். என் பிள்ளைங்களை மறந்துடாதீங்கப்பா. ஆராதனைக்கு வர நான் எவ்வளவு பயம் இருக்கணும். கர்த்தர் ஜீவனை கொடுத்திருக்கிறார், ஆயுசு கொடுத்திருக்கிறார். பாடிட்டோம்ல, ஏலியாவின் தேவன் நம் தேவன். ஏலியாவை காட்டிலும் கர்த்தர் பெரியவா, யோனாவினை காட்டிலும் பெரியவா, என் ஜீவனை காட்டிலும் கர்த்தர் பெரியவா. இந்த ஜீவனெல்லாம் அவர் துதிக்கிறதுக்கிறான். பாடலாமா? ஒருவராய் சேரக்கூடாத ஒளியில் வாசம் பண்ணுகிறவர், அவர் உயரத்தில் வாசம் பண்ணுகிறார். உயரமும் உன்னதமுமானவரை, சிங்காசனத்தில் வீற்றிருக்கிறவரை உம்மை ஆராதிக்கிற ஆண்டவரை. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஜீசஸ், அவர் பரிசுத்தர், அவர் பரிசுத்தர். கரங்களை உயர்த்தி ஆராதிக்கலாமா? இந்த உயரமான தேவன், உயரமும் உன்னதமுமான சிங்காசனத்தில் வீற்றிருக்கும், உயரமும் உன்னதமுமான சிங்காசனத்தில் வீற்றிருக்கும் சேனைகளின் கர்த்தராகிய ராஜாவே என் கண்கள் காணட்டும். சேனைகளின் கர்த்தராகிய ராஜாவே என் கண்கள் காணட்டும். சொல்லலாமா? சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர், சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர், சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர். முழு பலத்தோடு பரிசுத்தர் பரிசுத்தரே, பரிசுத்தர் பரிசுத்தரே. ஒருவர் சாவாய் உள்ளவர், ஒருவராய் சாவாமை உள்ளவர், பெரியவர், சேரக்கூடா ஒளிதனில் வாசம் செய்கிறவர், ஒருவராய் சாவாமை உள்ளவர் அவர், சேரக்கூடா ஒளிதனில் வாசம் செய்பவர், அகிலத்தை வார்த்தையால் சிருஷ்டித்தவர்,
வரப்போகும் ராஜாஜிவர், இருந்தவரும் இருப்பவரும் சீக்கிரம் வரப்போகும் ராஜாஜிவர். சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர், சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர், சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர், பரிசுத்தரே, பரிசுத்தர், பரிசுத்தரே. சகோதரர்கள் பாடலாம். சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர், ஆமென். ஹalleluya. சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர். Jesus. We praise you Lord. Hallelujah. சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர், பரிசுத்தர், பரிசுத்தரே, பரிசுத்தர், பரிசுத்தரே. சகோதரர் பாடலாமா? சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர், சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர், சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர், பரிசுத்தர், பரிசுத்தரே, பரிசுத்தர், பரிசுத்தர். யாவரும் சேர்ந்து கரங்களை உயர்த்தி பாடுவோம். ஆமென். ஹalleluya. சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர், உம்மை மகிமைப்படுத்துகிற ஆண்டவரே. சேனைகளின் பரிசுத்தர், பரிசுத்தர், பரிசுத்தர். நீ பெரியவர், நீ உன்னதர். நீ மாட்சிமன் பொருந்தியவர். பரிசுத்தர், ஹalleluya. பரிசுத்தர், பரிசுத்தரே, பரிசுத்தர், பரிசுத்தரே. ஆமென், ஆமென், ஆமென். இன்னைக்கு ஒரு வால்யூம் கண்ட்ரோல் வைக்கும் போது கம்மியா இருந்தா கேட்காது, ரொம்ப இருந்தா ஹம்மிங் இருக்கும். ஒரு கரெக்ட் வால்யூம் இருக்கணும். ஏன் இன்னைக்கு நம்ம வரும்பொழுது ஒரு மனநிலை இருக்கணும். என்ன மனநிலை தெரியுமா? எந்த விதத்துல நான் யோசிக்க கூடாது. எனக்கு தகுதி இருக்கு, நான் ஓகே, நான் கிரேட். ஆமென். என்றைக்குமே அருமையாவுல நான் குறையுள்ள ஒன்ற எண்ணம் இருக்க வேண்டும். அதே நேரத்தில் அறிந்து கொள்ளலாம் எந்த அளவு குறை தெரியுமா? நான் குறை அதோட ஆண்டோட சமூகத்துக்கு போக கூடாதுன்னு இல்லை. ஆமென். அந்த கரெக்ட் ஒரு கேஜ் மெயின்டைன் பண்ணுமா? ஆமென். பிசாசு என்ன பண்ணுவான்? குறை, நீ என்ன பண்ணாத, வராத. அது இன்னும் சொல்லுவான், நான் வராம யார் வர போறா? இல்லைங்க ஆண்டவரே, ஒவ்வொரு முறை அவர் சமூகத்துக்கு வரும்பொழுது, ஆண்டவரே நான் குறை உள்ளவன், நீ பரிசுத்தர், உம்முடைய நிலை நான் அடைய வேண்டும் என்று ஒரு அவா, ஒரு வாஞ்ச. ஆமென். ஹalleluya, ஹalleluya. அந்த குறை ஒவ்வொரு முறையும் தான் விழும்போது, ஆண்டவரே நான் மன்னியா, என்னை நீ மாற்றும் என்ற ஒரு மனநிலை இருக்க வேண்டும். ஆமென். அதே நேரத்தில் அது என்னை தேவனை விட்டு தூரம் கொண்டு போக கூடாது. இன்னும் எப்படியாவது அவர்கிட்ட போகணும்னு ஒரு வெறி, ஒரு வாஞ்சை, ஒரு தாகம் நம்மிடத்துல பெருகிக் கொண்டே இருக்க வேண்டும். பெருகிக் கொண்டே இருக்க வேண்டும். இந்த காலவெளியில நம்முடைய தகுதியில வரலாமா? அப்படி கிருபையில் வந்திருக்கிறோம். இந்த நாள் அவருடைய கிருபை எண்ணி பார்ப்போம். ஆண்டவரே அப்படி கிருபை தான் எங்களை ஆண்டவரே இங்க வர செய்தது, நிற்க செய்தது. எங்களுடைய நீதி அல்ல, எங்களுடைய சுய நீதி அல்ல. ஆண்டவரே நீர் ஒருவரே பரிசுத்தர். இந்த பரிசுத்தமுள்ள தேவனுடைய சமூகத்துக்கு வருவதற்கு நாங்கள் பாத்திரம் அல்ல. எங்களை தாழ்த்துகிறோம், எங்களை தாழ்த்துகிறோம், எங்களை தாழ்த்துகிறோம். எங்களை மண் என்று நாங்கள் நினைவு கூறுகிறோம். ஆண்டவரே ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எங்களை தூக்கி எடுத்தவரே, இன்னும் அதிகமாய் நாங்கள் எங்களை தாழ்த்துவதன் மூலமாய் ஆண்டவரே உம்முடைய நிலை அடைய கிருபை தாரும். Thank you Jesus, thank you Jesus, thank you. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. பிலிப்பு பட்டணத்தை குறித்து ஒரு பெரிய வரலாறு ஒன்று உண்டு. இந்த பிலிப்பு பட்டணத்தை மகா அலெக்சாண்டர், நம்ம எல்லாருக்கும் தெரியும், மகா அலெக்சாண்டர் அவருடைய தகப்பனாகிய பிலிப் அவருடைய பெயரில் அது நிறுவப்பட்டது. பிறகு அந்த அலெக்சாண்டர் அந்த பட்டணத்தை கைப்பற்றின பின்பு
பல தேசங்களில் பல பகுதிகளை அவர் கைப்பற்றின பின்பு உலகளவிலே கிரேக்க மொழியை அவர் பிரபலமாக்கினார். அந்த பட்டணத்திற்கு அப்போஸ்தலனாகிய பவுல் ஊழியத்துக்கு சென்றார். முதல் விசை அவர் அந்த பட்டணத்துக்கு போகும்போது கிபி 49-50 அந்த குளிர்காலத்தில் அந்த ஆண்டிலே அவர் அங்கு போனதாக வேத வல்லுநர்கள் கருதுகிறார்கள். அதன் பிறகு அவர் ஒரு 10 ஆண்டுகள் கழித்து அந்த இடத்துக்கு அவர் ஊழியத்துக்கு போகிறார். பிலிப்பு பட்டணத்தில் அவர் செய்த முதல் ஊழியம் ஐரோப்பாவுக்கு சுவிசேஷம் செல்வதற்காக தேவன் திறந்த ஒரு வாசலாக இருக்கிறது. அப்போஸ்தலர் நடபடிகள் 16ஆம் அதிகாரத்தை நாம் திரும்பி பார்க்கும்போது அந்த பிலிப்பி பட்டணத்துக்கோ அல்லது மக்கதோனியாவுக்கு இவர்கள் போவது அவர்களுடைய திட்டத்தில் அல்ல. இவருடைய 2ஆம் ஊழிய பயணத்தில் அங்கு போவது அவர்களுக்கு இல்லை. ஆனாலும் ஆண்டவர் ஒரு மனிதன் மூலமாக பேசுகிறார். மக்கதோனியாவுக்கு வந்து எங்களுக்கு உதவுங்கள் என்று பவுலுக்கு ஒரு சொப்பனத்தை தேவன் தந்து ஒரு மனிதன் அழைப்பது போல இருந்து அங்கு புறப்பட்டு பவுல் சென்று அங்கு ஊழியத்தை செய்கிறதை பார்க்கிறோம். சரி, ரோமர்கள் பிற்காலத்திலே இந்த கிரேக்க சாம்ராஜ்யத்தை மேற்கொண்டு இந்த பட்டணத்தை பிடித்தார்கள். இந்த பட்டணத்தில் ஊழியம் செய்த இந்த அப்போஸ்தலனாகிய பவுல் அது நிமித்தமாக இந்த பட்டணம் உலகமெங்கும் இன்றைக்கு அறியப்பட்டிருக்கிறது. நடந்த சரித்திர சம்பவங்களால் அல்ல, கிரேக்க சாம்ராஜ்யம் அதன் பிறகு வந்த ரோம சாம்ராஜ்யம் இவர்கள் நிமித்தமாக அல்ல, பவுலுடைய ஊழியத்தின் நிமித்தமாக. இன்னொரு வார்த்தையில் சொல்ல வேண்டும் என்றால், இந்த பட்டணத்துக்குள்ளாக கிறிஸ்து கடந்து சென்றபடியினாலே இன்றைக்கும் இந்த பட்டணம் பேசப்படுகிறது. நம்முடைய வேதாகமத்தை நம்முடைய கைகளில் வைத்திருக்கிறோம். பிலிப்பியருக்கு என்று எழுதினதான ஒரு நிருபத்தை நாம் உடையவர்களாக இருக்கின்றோம். 4 நிருபங்களை பவுல் சிறையிலே முதல் சிறை வாசகத்திலிருந்து அவர் எழுதுகிறார். முதலாவதாக எபேசு நிருபத்தை எழுதுகிறார், 2வது பிலிப்பிய நிருபத்தை எழுதுகிறார், 3வது கொலோசே நிருபத்தை எழுதுகிறார், 4வது பிலமோன் என்ற நிருபத்தை எழுதுகிறார். 4 நிருபங்கள் அவருடைய ரோம சிறை வாசகத்திலே வீட்டு சிறை வாசம் என்று அழைக்கப்படுகிறது. அங்கு இருக்கும்போது அவர் எழுதுகிறார். வாசிக்கலாம். இந்த 1ஆம் அதிகாரத்தில் உள்ள 11 வசனங்களை நாம் வாசிக்க கேட்போம். பிலிப்பியர் 1ஆம் அதிகாரம் முதல் 11 வசனங்கள். இயேசு கிறிஸ்துவின் ஊழியக்காரராகிய பவுலும் தீமோத்தேயுவும் பிலிப்பி பட்டணத்தில் கிறிஸ்து இயேசுவுக்குள்ளான பரிசுத்தவான்கள் அனைவருக்கும் கண்காணிகளுக்கும் உதவிக்காரருக்கும் எழுதுகிறதாவது, நம்முடைய பிதாவாகிய தேவனாலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக. சுவிசேஷம் உங்களுக்கு அறிவிக்கப்பட்ட நாள் முதல் இதுவரைக்கும் நீங்கள் அதற்கு உடன்பட்டவர்களானபடியால் நான் பண்ணுகிற ஒவ்வொரு விண்ணப்பத்திலும் உங்கள் அனைவருக்காகவும் எப்போதும் சந்தோஷத்தோടെ விண்ணப்பம் பண்ணி, உங்களில் நற்கிரியையை தொடங்கினவர் அதை இயேசு கிறிஸ்துவின் நாள் பரியந்தம் முடிய நடத்தி வருவார் என்று நம்பி, நான் உங்களை நினைக்கிற பொழுதெல்லாம் என் தேவனை ஸ்தோத்தரிக்கிறேன். என் கட்டுகளிலும் நான் சுவிசேஷத்திற்காக உத்தரவு சொல்லி அதை திடப்படுத்தி வருகிறதிலும் நீங்கள் அனைவரும் எனக்கு அளிக்கப்பட்ட கிருபையில் பங்குள்ளவர்களானதால் உங்களை என் இருதயத்தில் தரித்து கொண்டிருக்கிறபடியினாலே உங்கள் எல்லாரையும் குறித்து நான் இப்படி நினைக்கிறது எனக்கு தகுதியாய் இருக்கிறது. இயேசு கிறிஸ்துவின் உருக்கமான அன்பிலே உங்கள் எல்லார் மேலும் எவ்வளவோ வாஞ்சையாய் இருக்கிறேன் என்பதற்கு தேவனே எனக்கு சாட்சி. மேலும் உத்தமமானவைகளை நீங்கள் ஒப்புக்கொள்ளத்தக்கதாக உங்கள் அன்பானது அறிவிலும் எல்லா உணர்விலும் இன்னும் அதிகமாய் பெருகவும் தேவனுக்கு மகிமையும் துதியும் உண்டாகும்படி இயேசு கிறிஸ்துவினால் வருகிற நீதியின் கனிகளால் நிறைந்தவர்களாகி நீங்கள் கிறிஸ்துவின் நாளுக்கு துப்புரவானவர்களும் இடரலற்றவர்களுமாய் இருக்கவும் வேண்டுதல் செய்கிறேன். பவுலுடைய இந்த நிருபத்திலே அவர் எழுதும்போது சற்று நாம் கவனிக்க வேண்டும் என்றால், மிக துக்ககரமான ஒரு நிலையிலே அவர் இருந்து கொண்டு அதை எழுதுகிறார். ஒரு சிறையின் அனுபவத்திலிருந்து எழுதுகிறார். இங்கே மாத்திரம் அவருக்கு சிறை இல்லை. அவருடைய வாழ்க்கையில் நம்ம பார்க்க வேண்டும் என்றால், அவர் பிலிப்பி பட்டணத்திலே சிறையில் இருந்த நாட்களும் உண்டு. அதை நாம் 16ஆம் அதிகாரம் அப்போஸ்தலர்களை நாம் வாசிக்கின்றோம். இந்த 1ஆம் அதிகாரத்தினுடைய 3ஆம் வசனத்தில் அவர் சொல்லுகிறார், சுவிசேஷத்திற்கு நீங்கள் உடன்பட்டவர்கள். உடன்பட்டவர்கள் என்று தமிழில் சொல்லப்பட்டிருக்கிறது. ஆங்கில வேதாகமத்தில் இதை குறித்து 5ஆம் வசனத்தில் ஆங்கில வேதாகமம் சொல்லுது, உடன்பட்டவர்கள் அல்ல, நீங்கள் ஐக்கியப்பட்டவர்கள் என்று ஆங்கில வேதாகமம் கூறுகிறது. ஃபெலோஷிப். இந்த வார்த்தை ஐக்கியம் என்பது அல்லது உடன்படுதல் என்பது, இதற்கு நிறைய பொருட்கள் இன்றைக்கு அர்த்தம் நிறைய மாறி போச்சு.
சிலர் வீட்டுக்கு கூப்பிடுவாங்க, வரீங்களா, எங்கள் வீட்டுக்கு வரீங்களா, ஜஸ்ட் ஒரு ஃபெலோஷிப் வரீங்களா அப்படின்வாங்க. சில நேரத்தில் விளையாட போவாங்க, எல்லாம் விளையாட போயிட்டுப்பா இன்றைக்கி நல்ல ஒரு ஃபெலோஷிப் இருந்ததுப்பான்வாங்க. ஒரு ரிட்ரீட்டில் போனால் ரிட்ரீட்டில் ரொம்ப நல்ல ஃபெலோஷிப் இருந்ததுங்க அப்படின்வாங்க. இந்த ஃபெலோஷிப் என்ற இந்த வார்த்தை அல்லது ஐக்கியம் என்ற வார்த்தை, உடன்பாடு என்ற வார்த்தை, அதனுடைய உண்மையான அர்த்தத்தை அப்படியே இழந்து கொண்டே வருகிறது. இதை நம்ம மீண்டுமாக நினைப்பூட்ட அல்லது அதை நிலைநிறுத்த ஒரு நேரத்தில் நம்ம இருக்கின்றோம். வேத புத்தகம் என்பது இந்த ஐக்கியத்தை குறித்து நமக்கு மிக தெளிவாக காண்பிக்கிறதாக இருக்கிறது. இந்த வேத புத்தகத்தில் நாம் வாசித்த இந்த 1ஆம் அதிகாரத்தில் நான் ஏற்கனவே சொன்னது போல சிறையிலிருந்து அந்த நிருபத்தை எழுதுகிறார். 17 முறை அப்போஸ்தலனாகிய பவுல் கிறிஸ்து என்ற வார்த்தையை இதில் பயன்படுத்துகிறார். 17 முறை கிறிஸ்து என்ற வார்த்தை, 6 முறை சுவிசேஷம் என்ற வார்த்தை இதில் பயன்படுத்துகிறார் 1ஆம் அதிகாரத்தில். ஏன் இதை பயன்படுத்துகிறார் அப்படின்னு கேட்டால், ஒரு மனிதன் தன்னுடைய வாழ்க்கையில் நெருக்கப்படுகிற நேரத்தில், தனிமையாக இருக்கிற நேரத்தில், கஷ்டப்படுகிற நேரத்தில் கூட இந்த நிருபத்தை அவர் எழுதும்போது முக்கியமாய் அவர் எழுதுகிற ஒரு காரியம் என்னவென்றால், 4ஆம் அதிகாரத்தை எல்லாருக்கும் தெரிந்த வசனம், சந்தோஷமாயிருங்கள் சந்தோஷமாயிருங்கள் என்று மறுபடியும் நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். அப்போ இந்த ஒரு சூழ்நிலையினாலே அந்த சந்தோஷம் அல்ல, அவருடைய சந்தோஷம், அவருடைய மகிழ்ச்சி பிறரையும் உற்சாகப்படுத்தக்கூடிய ஒரு அனுபவம். எதனால அப்படின்னு கேட்டால், கிறிஸ்துவுக்காக அவர் செய்கின்ற ஊழியம். இது ரெண்டுமே தான் அது ஃபோக்கஸ் பண்ணி அதை சார்ந்து அது காணப்பட்டது என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது. அவருடைய சூழ்நிலைகள் இப்படிப்பட்ட ஒரு கடினமான சூழ்நிலையில் அவர் வாழ்ந்தாலும் அவர் சொல்லுகிறார், 1:21 சொல்கிறாரு, கிறிஸ்து எனக்கு ஜீவன் என்று சொல்லுகிறார், சாவு எனக்கு ஆதாயம். அப்போ இந்த கிறிஸ்து தான் என்னுடைய ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு ஒரு ஜீவனாக இருக்கிறது, அவர் இல்லாமல் நான் ஒன்றும் இல்லை என்ற ஒரு அறிக்கையை பவுல் கொடுக்கிறதை நாம் அறிய வேண்டும். அவருடைய சூழ்நிலைகள் அவரை பலப்படுத்தியது. தேவனோடு கூட இந்த சுவிசேஷத்தினுடைய ஐக்கியத்தை அவருக்கு பலப்படுத்தியது. அவருடைய இந்த சூழ்நிலைகள் சுவிசேஷம் பிரபலமாவதற்கு ஏதுவாக மாறியது. அவருடைய சூழ்நிலைகள் அவருடைய விசுவாசத்தை காத்துக்கொள்ள அவருக்கு உதவியது. 3 காரியத்தை நான் சொன்னேன். இப்படிப்பட்ட ஒரு கடினமான சூழ்நிலையில் அவருடைய ஐக்கியத்தை அது பலப்படுத்துவதற்கு அந்த சூழ்நிலைகள் அவருக்கு உதவியது. சுவிசேஷம் பரவுவதற்கு ஏதுவானது. 12ஆம் வசனத்தில் 1:12 நம்ம வாசிக்கிறோம். அவர் சொல்கிறாரு, எனக்கு நேரிட்டவைகள் சுவிசேஷம் பிரபலமாகும்படி அது நேரிட்டது அப்படின்னு சொல்கிறாரு. அதோடு கூட அவருடைய விசுவாசத்தை காத்துக்கொள்ள அவருடைய சூழ்நிலைகள் அவருக்கு உதவியாக இருக்கிறது. பல நேரத்தில் நாம் ஐக்கியம் என்றால் எதை யோசிக்கிறோம் என்றால், நட்பை குறித்து நாம் யோசிக்கின்றோம். நட்பு மாத்திரமல்ல, ஏதோ ஒருவரிடம் நாம் வைத்திருக்கிற ஒரு தொடர்பு அல்லது ஒரு பழக்கம் என்பதை நாம் பல நேரத்தில் அதைத்தான் ஐக்கியம் என்று நினைக்கின்றோம். ஐக்கியம் என்பது அதைவிட மேலானது. ஐக்கியம் அதைவிட கிறிஸ்தவ ஐக்கியம் என்பது மிக மிக முக்கியமானது, அதைவிட மேலானது. இது யாரோட ஐக்கியப்படுகிறோம் என்றால், நித்திய ஜீவன் யாரெல்லாம் உடையது, நித்திய ஜீவனை பெற்றிருக்கிறோம் என்று நம்புகிறார்களோ அவர்களோடு கூட நாம் இணைக்கப்படுகின்றோம். இதை கிறிஸ்துவாகிய ஒருவரோடு கூட நாம் இணைக்கப்படாவிட்டால் நாம் ஒருவரோடு ஒருவர் நாம் ஐக்கியப்பட்டிருக்க முடியாது. 1:5 அவர் சொல்லுகிறார், இந்த சுவிசேஷத்துக்கு உடன்பட்டது. அதோடு கூட 2ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலும் ஐக்கியத்தை கூறுகிறார். ஆவியின் யாதொரு ஐக்கியம் என்று 2:1 சொல்லுகின்றார். இப்படி இந்த 4 நிருபங்கள்லையும் 4 அதிகாரங்கள்லையும் இந்த நிருபத்தை நம்ம பார்ப்போம் என்றால், திரும்ப திரும்ப அவர் ஐக்கியத்தை குறித்து 3ஆம் அதிகாரத்தினுடைய 10ஆம் வசனத்தில், 4ஆம் அதிகாரத்தினுடைய 15ஆம் வசனத்திலாம் சொல்லுகிறதை நாம் பார்க்கின்றோம். ஆகவே ஒரு உண்மையான கிறிஸ்தவ ஐக்கியம் என்பது என்னவென்றால், நான் ஏதோ ஒரு இடத்துல அட்டெண்டன்ஸ் போட்டு போகிறேன், நான் வர்றேன், அதோடு போயிடுறேன், இதுதாங்க நான் ஐக்கியப்படுறதுக்கு அடையாளம் என்பதல்ல. நாம் சரீரத்தில் ஒருவேளை நெருக்கமாக இருந்தும் பக்கத்தில் இருந்துட்டு கூட ஆவிக்குரிய நிலையில் ரொம்ப தூரமாக ஒருவரோடு ஒருவர் நம்ம இருக்க முடியும். மறுபடியும் சொல்கிறேன், மிக அருகாமையில் நம்ம பலரோடு உட்கார்ந்து இருந்தாலும் நம்முடைய ஆவிக்குரிய நிலையில் நம்ம ரொம்ப தூரத்தில் போக முடியும். அதே நேரத்தில் நாம் தொலை தூரத்தில் இருந்தாலும், சரீர நிலையில் தொலை தூரத்தில் இருந்தாலும் ஒருவரோடு ஒருவர் நாம் ஆவிக்குரிய நிலையில் மிக நெருக்கமாக இருக்க முடியும். அதுதான் உண்மையான ஐக்கியம் என்பதை நாம் அறிய வேண்டும். பவுல் அப்போஸ்தலன் ரோமாபுரியிலே சிறையில் இருக்கின்றார்.
பல மைல்கள் தொலைவில் இருக்கக்கூடிய இந்த பிலிப்பி பட்டண மக்களோடு கூட அவர் என்ன செய்கிறார்? ஐக்கியத்தை குறித்து பேசுகிறார். உங்களோடு கூட நான் உடன்பட்டு இருக்கிறேன், ஐக்கியப்பட்டு இருக்கிறேன் என்று சொல்லுகிறார். 3 முக்கியமான காரியங்களை இந்த 11 வசனங்கள் அவர் நினைப்பூட்டுகிறதை நான் உங்களுக்கு காண்பித்து முடிக்க விரும்புகிறேன். முதலாவது அவர் சொல்றாரு, உங்களை நான் நினைக்கிற போதெல்லாம் அப்படிங்கிறார். இவங்க என்ன பண்றாரா? இவங்கள நினைக்கிறாரா. ஐ ஹாவ் யூ இன் மை மைண்ட். என் மனசில் யார் இருக்கிறான்னு கேட்டால் இந்த பிலிப்பு பட்டணத்தில் உள்ள விசுவாசிகள் இருக்கிறாங்க. அப்போ அவங்கள நினைக்கணும்னா 16ஆம் அதிகாரம் அப்போஸ்தலருக்கு கொஞ்சம் வந்துடுவோம். வந்து பார்த்தா அங்கே தான் என்ன நடந்தது என்பது நமக்கு தெரியும். சுருக்கமாக நான் சொல்லிட்டு போகிறேன், சற்று கவனிங்க. 3 முக்கியமான காரியங்கள் அப்போஸ்தலர் 16 நடக்குது. என்னன்னு கேட்டிங்கன்னா, முதலாவது அங்கே பவுல் போகிறாரு. போய் இந்த பிலிப்பு பட்டணத்தில் ஊழியம் செய்ய போகும்போது அங்கு ஒரு ஜபாலயம் இல்லை. பொதுவாக ஜபாலயத்திலே பவுல் சென்று ஒரு பிரசங்கம் பண்ணுவார். அங்கு சில யூதர்கள் ரட்சிக்கப்படுவார்கள். அதன் பிறகு ஒரு கலவரம் வரும், அவரை பிடிச்சி வெளியே தள்ளுவாங்க. இது வழக்கமாக அவருக்கு நடக்கிற காரியம். இங்கே ஒரு ஜபாலயம் இல்லை. ஏன் ஜபாலயம் இல்லை என்றால் அங்கு யூதர்களுடைய எண்ணிக்கை குறைவு. 10 ஆண் மக்கள் யூதர்கள் எங்கு உண்டோ அங்கு அவர்கள் ஒரு ஜபாலயத்தை முதலாவது கட்டுவார்கள். இந்த இடத்துல 10 யூதர்கள் இல்லாத காரணத்தினாலே ஜபாலயம் இல்லை. என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால், இவங்க ஒரு ஆற்றின் ஓரத்தில் ஸ்திரீகள் ஜெபிக்கிறாங்க. அங்கே போய் ஜெபம் பண்ணுற இடத்துல ஸ்திரீகளோடு கலந்து கொள்ளுகிறார், சுவிசேஷத்தை சொல்லுகிறார். ஒரு பெண் ரட்சிக்கப்பட்ட, அவ பேர் என்னது? லீதியாள். 2வதாக நம்ம பார்க்குறோம், அந்த லீதியால் ரட்சிக்கப்பட்ட பிறகு அப்படியே அந்த பட்டணத்தில் ஊழியம் செஞ்சுட்டே போகும்போது டெய்லி ஒரு பொண்ணு பின்னாடியே வருவா. வந்து என்ன சொல்வா? இவங்க தேவனுடைய மனுஷர், தேவனுடைய வழியை நமக்கு எடுத்து சொல்கிறவங்க, காண்பிக்கிறவங்கன்னு சொல்லி பின்னாடியே சொல்லிட்டு வருவா. ஒரு நாள் பவுல் பார்த்து கோவம் வந்துட்டு பார்த்து சொல்கிறாரு, போ பிசாசு அப்படின்றாரு. பிசாசு என்ன ஆயிடுச்சு? போயிடுச்சு. அதனால என்ன ஆச்சுன்னா ஒரு பெரிய கலவரம் வந்தது. சரி, அதை அங்கே வைப்போம். இந்த கலவரத்துக்கு பிறகு பார்த்தீங்கன்னா இவர் ஜெயிலுக்கு போகிறாரு. இவரை கொண்டு போய் உள்ள சிறையில் போடுறாங்க. அடித்து உள்ளே போட்டதுக்கப்புறம் நடுராத்திரி என்ன நடக்குதுன்னா, சிறைச்சாலை அசையத்தக்கதாக பூமி அதிர்ந்தது. இவங்க கையில் இருக்கிற சங்கிலியெல்லாம் கட்டுண்டு எல்லாம் வெளியே வந்துருச்சு. உடனே அங்கே ஜெயிலர் இருக்கிறாரு பாருங்க, சிறைச்சாலை காவல்காரன். அவன் பயந்து அவன் என்ன பண்ணுறான்? தன்னை கொலை செய்ய போகிறான் அவன். அப்போ பார்த்து இவர் சொல்கிறாரு, உள்ள இந்த பவுல் சொல்கிறாருப்பா, உனக்கு ஒன்றும் செய்யாத, நாங்கள்லாம் பத்திரமா இங்கே தான் இருக்கிறோம். பார்த்தீங்கன்னா அன்றைக்கி ராத்திரி பார்த்தீங்கன்னா அவன் ரட்சிக்கப்படுறான். அவனுக்கு ஒரு சுவிசேஷம் அறிவிக்கப்பட்டது. அவன் இவங்களுக்கெல்லாம் நைட்டை என்ன பண்ணுறான்? அடிப்பட்ட காயத்தில் என்ன பண்ணுறான்? கழுவி ஃபஸ்ட் எய்ட் பண்ணுறான். அதோடு கூட அவங்களுக்கு ராத்திரி நல்லா விருந்தெல்லாம் பண்ணி ஞானஸ்தானம்லாம் அவங்களுக்கு கொடுத்து ஒரு மிட் நைட் சர்வீஸ் அங்கே நடக்குது. எங்கே? பிலிப்பி பட்டணத்தில். நல்லா ஞாபகம் வைத்து கொள்ளுங்கள். ஒரு ஆற்றோரம் நடக்கிற ஒரு சர்வீஸு. அப்புறம் ஒரு ஜெயிலர், ஒரு அதிபதி, சிறைச்சாலை அதிபதியினுடைய வீட்டில், அதிகாரியினுடைய வீட்டில் நடக்கிற ஒரு இரவு ஜெபம். இதெல்லாம் மிக முக்கியமானது. இதெல்லாம் அவன் அப்படியே நினச்சி பார்க்குறான். நினச்சி பார்க்கும்போது அவன் சொல்கிறான், உங்களின் நற்கிரியையை துவக்கினவர் அதை என்ன பண்ணுவாராம்? கிறிஸ்துவின் நாள் பரியந்தம். இதெல்லாம் ஒரு நற்காரியம் உங்களுக்குள்ளே நடந்தது. ஆனால் ஒரு சில துர்க்காரியம் கூட அங்கே நடந்திருக்கு. இவனை இதுக்கு முன்னால் வச்ச சிறைச்சாலையில் எப்படி இருந்தான்னு கேட்டிங்கன்னா, ஒரு ரூமில் பிடிச்சிருந்தானுங்க. ஹவுஸ் அரெஸ்ட், வீட்டு சிறை. அவர் யாரும் பார்க்கலாம், போகலாம், வரலாம். 2 வருஷம் அப்படி தான் இருந்தார். காலையிலேயே அவர் தேடி வருவாங்க. வரவங்களுக்கெல்லாம் அவர் வேதத்தை என்ன பண்ணுவார்? போதிப்பார். ஆனால் இங்கே கை காலெல்லாம் தூக்கி எதெல்லாம் மாட்டானுங்க? தொழு மரத்தில் மாட்டி பாவம் அவனை போட்டு பெண்டு காட்டானுங்க. சரியான அடித்து உதைச்சி அவனை உள்ளே தூக்கி போட்டிருக்கிறாங்க. அந்த நேரத்தில் அவன் சொல்கிறான், ஐக்கியம்னா என்னது தெரியுமா? மகிழ்ச்சியாக இருக்கணும். இப்படிப்பட்ட கடினமான சூழ்நிலையிலும் சந்தோஷமாக இருக்கணும். எனக்கு சந்தோஷத்துக்கு காரணம் நீங்கள் தான் அப்படிங்கிறாரு. எனக்கு சந்தோஷத்துக்கு காரணமே நீங்கள் தான். நம்ம குறித்து நம்முடைய ஊழியர் யோசிக்கும்போது, நம்மை குறித்து நம்மை நேசிக்கிறவர்கள் யோசிக்கும்போது, நம்முடைய பெற்றோர் நம்மை குறித்து யோசிக்கும்போது, சந்தோஷத்துக்கு காரணமாக நம்ம இருக்கிறோமா அல்லது நம்ம துக்கத்துக்கு காரணமாக இருக்கிறோமா? எபிரேயர் 13ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்தில் எபிரேயர் வாக்கியம் சொல்கிறாரு, உங்களை நடத்துகிறவங்க உங்கள் ஆத்துமாக்களுக்காக உத்தரவாதம் செய்கிறபடியால் அவங்க எப்படி செய்யணுமா? அதை சந்தோஷத்தோடு அதை செய்யணுமா? துக்கத்தோடு அதை செய்யக்கூடாது, சந்தோஷத்தோடு செய்யணும். பவுல் அதைத்தான் நீங்கள் எழுதுகிறார். நான் உங்களை நினைக்கும் போதெல்லாம் எனக்கு சந்தோஷமாக இருக்குது. சரியா? அது மாத்திரமல்ல, இவங்க சுவிசேஷத்துக்கு எப்படி உடன்பட்டவங்கன்னா, 4ஆம் அதிகாரத்தில் பவுலை தாங்கினார்கள். தங்களுடைய பொருளாதாரத்தினாலே பவுலை தாங்கினார்கள். சரி, இவங்க ரட்சிக்கப்பட்டதை பவுல் நினைவு கூறுகிறார். நம்முடைய ரட்சிப்பு நம்முடைய நல்ல கிரியைகளினால் அல்ல. ரட்சிப்பு என்பது நாம் தேவகுமாரனாகிய இயேசுவை விசுவாசிக்கிறதுனாலே
நாம் ரட்சிக்கப்படுகிறோம். கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு நாம் என்ன செய்யப்பட்டோம்? ரட்சிக்கப்பட்டோம். ஒரு வசனத்தை வாசிங்க. பிலிப்பியர் 2:12-13 வாசிங்க. பிலிப்பியர் 2:12-13. ஆதலால் எனக்கு பிரியமானவர்களே, நீங்கள் எப்பொழுதும் கீழ்ப்படுகிறபடியே நான் உங்களுக்கு சமீபமாய் இருக்கும் பொழுது மாத்திரமல்ல, நான் தூரமாய் இருக்கிற இப்பொழுதும் அதிக பயத்தோடும் நடுக்கத்தோடும் உங்கள் ரட்சிப்பு நிறைவேற பிரயாசப்படுங்கள். ஏனெனில் தேவனே தம்முடைய தயவுள்ள சித்தத்தின்படி விருப்பத்தையும் செய்கையையும் உங்களில் உண்டாக்குகிறவராய் இருக்கிறார். உங்கள் ரட்சிப்பு நிறைவேற பிரயாசப்படுங்கள், பிரயாசப்படுங்கள். ஆண்டவர் நமக்காக செய்கிற காரியம் என்னவென்றால் ரட்சிப்பு. சரியா? ஆண்டவர் நமக்காக செய்கிற காரியம் ரட்சிப்பு. நம்ம எல்லாரும் ரட்சிக்கப்பட வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். அதற்காக அவர் சிலுவையிலே மரித்தார். அவரை விசுவாசிக்கிற எவரும் என்ன செய்யக்கூடாதான்? ஒருவரும் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படி அவர் இந்த உலகத்துக்கு தந்தருளினார். ரெண்டாவது, ஆண்டவர் நமக்குள்ளே செய்கிற ஒரு வேலை ஒன்று இருக்குது. அது என்ன வேலை அப்படின்னு கேட்டால் பரிசுத்தம் அடைதல். முதலாவது, அவர் நமக்காக செய்தது ரட்சிப்பு. நமக்குள்ளே அவர் செய்கிற வேலை என்னன்னு கேட்டால் பரிசுத்தமாக்குதல். நாம் அவருக்காக செய்கிற வேலை என்னவென்றால் ஊழியம். 3 காரியத்தை உங்களுக்கு நான் நினைப்பூட்டுகிறேன். அவர் நமக்கு செய்வது என்னன்னா ரட்சிப்பு. அவர் நமக்குள்ளே செய்வது என்னவென்றால் பரிசுத்தம் அடைதல், பரிசுத்தமாக்குதல். நாம் அவருக்காக செய்வது என்பது அவருக்காக ஊழியம். இது 3மே தொடர்ந்து நம்முடைய வாழ்க்கையில் இருந்ததுன்னா, யோவான் எழுதுறாரு பாருங்க. 1 யோவானில் 3:2 பிரியமானவர்களே, நாம் இப்பொழுது தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிறோம், இனி எவ்விதமாக இருப்போம் என்று இன்னும் நமக்கு வெளிப்படவில்லை. ஆகிலும் அவர் வரும்போது அவர் இருக்கிற வண்ணமாகவே நாம் அவரை தரிசிப்பதினால், அப்போது நாம் அவரை போல மாறிக்கொண்டே இருக்கிறோம் என்பதை மறந்து விடக்கூடாது. அல்லேலூயா. பவுல் சொல்கிறாரு, நீங்கள் எங்கே இருக்கிறீங்க? என்னுடைய மனசில் இருக்கிறீங்க. நான் உங்களை நினைத்து கொண்டே இருக்கிறேன். உங்களை நினைக்கும் போதெல்லாம் ஏன் அந்த நினைவு வருது அப்படின்னு கேட்டால், நீங்கள் சுவிசேஷத்துக்கு என்ன செய்யப்பட்டவங்க? உடன்பட்டவங்க. நீங்கள் என்னோடு கூட ஐக்கியப்பட்டவங்க என்று சொல்லுகிறார். 2வது, அவர் 7ஆம் வசனத்தை வாசிங்க. என் கட்டுகளிலும் என் சுவிசேஷத்திற்காக உத்தரவு சொல்லி அதை திடப்படுத்தினவர்களும் நீங்கள் அனைவரும் எனக்கு அளிக்கப்பட்ட கிருபையில் பங்குள்ளவர்களானதால் உங்களை என் இருதயத்தில் தரித்து கொண்டிருக்கிறபடியினாலே. போதும். 2வது, ஐக்கியம் என்றால் என்ன? உண்மையான ஐக்கியம்னா என்னன்னா, மனதில் மாத்திரமல்ல, எதில் தரித்து கொள்வது? இருதயத்திலே தரித்து கொள்வது. இருதயத்திலே தரித்து கொள்வது. இன்னும் கொஞ்சம் ஆழமாக அவர் கொஞ்சம் பேசுகிறார், பவுல் அங்கே எழுதுகிறார். சரியா? இது பல நேரத்தில் நம்ம மனசில் நிறைய பேரை வச்சுருப்போம், ஆனால் எங்கே வைக்க மாட்டோம்? சொல்லுங்களேன். இருதயத்தில் வைக்க மாட்டோம், மனசில் இருக்கும். அந்த மனசில் இருக்கிறது கூட எப்போன்னு கேட்டால், அப்பப்போ நமக்கு ஏதாவது தொடர்பு இருந்தால் தான் எதில் இருப்போம்? சிந்தையில் இருக்கும். இல்லாட்டி உங்களை எங்கேயோ நான் பார்த்த மாதிரி இருக்கு, நீங்கள் ஏதோ எனக்கு சொந்தக்காரங்க நினைக்கிறேன்ல உங்களை அப்படின்னு. மனதில் வைப்பது அல்ல. அடுத்தது அவர் சொல்கிறார், உங்களை நான் இருதயத்தில் நான் வைத்திருக்கிறேன். அதுக்கு உண்மையான ஒரு அன்பு, ஒரு தோழமை அதுக்கு மிக அவசியமான ஒன்று. கிறிஸ்தவ அன்பு என்பது நம்ம இணைக்கக்கூடிய ஒரு அன்பாக இருக்கிறது. இந்த அன்பு ரட்சிப்புக்கு ஒரு அடையாளமாக இருக்கிறது. 1 யோவான் 3:14 வாசிப்போம். 1 யோவான் 3:14. நாம் சகோதரரிடத்தில் அன்பு கூறுகிறபடியால் மரணத்தை விட்டு நீங்கி ஜீவனுக்கு உட்பட்டு இருக்கிறோம் என்று அறிந்திருக்கிறோம். ஆமாம், அன்பு கூறுகிறபடியால் எதை விட்டு நீங்க எதுக்கு வந்துட்டோம்? மரணத்தை விட்டு நீங்க எதுக்கு வந்துட்டோம்? ஜீவனுக்குள்ள நம்ம வந்துட்டோம். ஐயா, ஜீவனுக்குள்ள நம்ம வந்துட்டோம். இந்த அன்பு தான் நம்முடைய வாழ்க்கையை ஸ்மூத்தாக ஓட்டுறதுக்கு என்ன பண்ணுது? அது ஒரு எண்ணெயை போல மிருதுவாக இந்த அன்பு தான் நம்ம வாழ்க்கையை ஓட்டிக்கொண்டே போகிறது. பவுலுடைய வாழ்க்கையில் பார்த்தீங்கன்னா, உங்கள் எல்லாரையும் சொல்லிட்டு இந்த நிருபத்தில் அடிக்கடி எழுதுறாரு. ஒரு ஏறத்தாழ 9 முறை வருதுன்னு நினைக்கிறேன். உங்களுக்காக, உங்கள் எல்லாரையும் அப்படின்லாம் நிறைய எழுதிக்கிட்டு வர்றாரு. ஆகவே யாரையும் நம்ம விட்டுற முடியாது. அன்பு கூறுகிறவர்கள், நாம் அவர்களை யாரையும் நம்ம லேசில் விட்டுற முடியாது. அவங்களுக்காக அவர் பாடுபட்டார். அவருடைய கட்டுகள் எதற்கு நிமித்தம்னா, இந்த மக்களுக்காக அவர் பாராட்டுகிற அன்பின் நிமித்தமாக. எபேசியர் 3:1 வாசிங்க. எபேசியர் 3:1. இது நிமித்தம் பவுலாகிய நான் புறஜாதியா இருக்கிற உங்கள் பொருட்டு கிறிஸ்து இயேசுவின் நிமித்தம் கட்டுண்டவனாயிருக்கிறேன். உங்கள் பொருட்டு, புறஜாதியாராகி உங்கள் பொருட்டு கிறிஸ்து இயேசுவின் நாமத்தின் நிமித்தம் நான் கட்டப்பட்டிருக்கிறேன். உங்களை நான் ரொம்ப நேசிக்கிறேன். நீங்கள் புற இனத்தார், நீங்கள் யூதர் அல்லாதவர்கள், ஆனாலும் உங்களை நான் அதிகமாக நேசிக்கிறேன். உங்கள் பொருட்டு கிறிஸ்து இயேசுக்காக நான் கட்டப்பட்டிருக்கிறேன் என்று சொல்லுகிறார். பவுலுடைய
வேதனைகள், பவுலுடைய சிறை அனுபவம், இதெல்லாமே பார்த்தீங்கன்னா ரோமாபுரியில் அவர் சிறையில் இருந்ததெல்லாம் யாருக்காக அப்படின்னு பார்த்தா மற்றவர்களுக்காக. அவர் தவறு செய்ததினாலே சிறைக்குள்ளே அவர் போகவில்லை. பிலிப்பு பட்டணத்திலே அவர் கைது செய்யப்பட்டதும் ஒரு அற்புதம் நடந்தபடினாலே அவர் சிறைக்கு சென்றார். ஜனங்கள் நிமித்தம், ஜனங்கள் மீது அவர் கொண்டிருந்த அன்பின் நிமித்தம். அன்பை மாத்திரம் அவர் வாயிலே சொல்லிட்டு இல்லை, அன்பை அவர் நடைமுறைப்படுத்தி காண்பித்தார். தன்னுடைய கடுமையான சூழ்நிலைகளிலும் அவர் சுவிசேஷத்தை அறிவித்து கொண்டே வந்தார். சரி, இப்போ இந்த அன்பை நம்ம எப்படிங்க உண்டாக்குறது? பல நேரத்தில் பல காரியங்களை நம்ம உண்டாக்குறோம். அன்பை நம்மளால் உண்டாக்க முடியுமா? அன்பு நிறையா வரத்துக்கு ஏதாவது நம்ம பிரயாசப்பட்ட அன்பு வருமா அப்படின்னு கேட்டால், இந்த அன்பு தேவன் நமக்குள்ளே செய்கிற ஒரு கிரியை நிமித்தமாக அது உண்டாகிறது. நாமே அன்பை என்ன பண்ண முடியாது? வளர்த்து கொள்ள முடியாது. நாமே அன்பை உருவாக்கவும் முடியாது. ரோமர் 5:5 நம்ம வாசிக்கிறோம், நமக்கு அருளப்பட்ட பரிசுத்த ஆவியினாலே தேவனுடைய அன்பு நம்முடைய இருதயங்களிலே ஊற்றப்பட்டிருக்கிறார். அந்த அன்பை தருகிறவர் தேவன் தான். சரியா? மற்றவர்களோடு உண்மையான ஒரு அன்பாக நான் பிணைக்கப்பட்டிருக்கிறேன் என்று நாம் எப்படி சொல்ல முடியும்? நான் அன்பாக இருக்கிறேன்னு சொல்கிறதுக்கு ஒரு அடையாளம் என்னன்னு கேட்டால், நான் பிறர் மீது கரிசனை உள்ளவனாக இருப்பேன். பிலிப்பு பட்டணத்து விசுவாசிகள் பவுல் மீது ரொம்ப அக்கறை உள்ளவங்களாக இருந்தாங்க. ஆகவே அவங்க யாரை அனுப்புனாங்கன்னு கேட்டால், எப்பாப்பிராதித்து என்ற ஒரு ஊழியரை அங்கே அனுப்புனாங்க, பவுலுக்காக அனுப்புகிறாங்க. பவுலும் இந்த பிலிப்பு பட்டணத்து மக்கள் மீது ரொம்ப அக்கறையோடு இருந்தார். எப்பாப்பிராதித்து வியாதிப்பட்டதை அவர் அறிந்தபோது அவர் ரொம்ப அதை குறித்து கவலை உள்ளவராக அல்லது கரிசனை உள்ளவராக பவுல் அப்போஸ்தலனும் காணப்பட்டார். இதை குறித்து 2ஆம் அதிகாரத்தில் 25 28 வரைக்கும் வாசிக்கலாம். அப்புறம் வீட்டில் போய் வாசித்து பாருங்கள். யோவான் தன்னுடைய நிருபத்தில் எழுதும்போது எழுதுகிறாரு, நீங்கள் வார்த்தையினால் அன்பு கூறாதீங்க, கிரியையினால் உண்மையினால் என்ன பண்ணுங்க? அன்பு கூறுங்க. வார்த்தையில் அன்பு கூறுவதுன்னா என்னன்னு கேட்டால், செயல் இல்லை, அதில் ஒரு கன்சர்ன், அதில் ஒரு அக்கறை இல்லை அப்படின்றது. அடுத்தது நம்ம அன்பு கூறுவது அப்படின்னா எப்படின்னா மன்னிப்பது. எந்த அளவுக்கு நம்ம மன்னிக்கணுமோ அந்த அளவுக்கு நம்ம மன்னித்து கொண்டே போவது. ஏன்னா அன்பு திரளான பாவங்களை என்ன பண்ணுமா? மூடும் என்று பார்க்குறோம். ஒரு இன்டர்வியூக்கு ஒரு ரேடியோ சேனலில் ஒருத்தர் அழைச்சிருந்தாங்களாம். அழைச்ச போது அவர் கேட்குறாராம், கேள்வி கேட்குறவர் கேட்குறாரு வந்தவரை பார்த்து, உன் மனைவி உங்ககிட்ட எப்பாவது தப்பாக நடந்துக்கிட்டது உண்டா? உன் மனைவி ஏதாவது தப்பு செஞ்சது உண்டா? ஏதாவது ஒன்று சொல்லுப்பா, உன் மனைவி செஞ்ச தப்பை சொல்லுப்பா அப்படின்னு. அப்போ இந்த ஆள் அங்கே உட்காந்துருந்தவர் பதில் சொல்ல வந்தவர் அமைதியாக உட்காந்துருந்தாராம். எனக்கு ஒன்றும் தெரில அப்படின்னாராம். அவர் மறுபடியும் அவர் கேள்வி கேட்டாராம், அப்பா ஏதாவது கொஞ்சம் யோசிச்சு பாரு, ஏதாவது ஒரு காரியம் உன் மனைவியினுடைய தப்பு உனக்கு நினைவு வருதா? கொஞ்சம் யோசிச்சு பாரு அப்படின்னு. அவர் மறுபடியும் சொன்னாராம், எனக்கு எதுவுமே நினைவு வரல அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாராம். ஏன் எனக்கு நினைவு வரல அப்படின்னு கேட்டால், என் மனைவியை நான் ரொம்ப நேசிக்கிறேன், அதனால் என் மனைவி எதை செஞ்சாலும் எனக்கு தப்பாக செஞ்சால் கூட எனக்கு அது தப்பாகவே தெரியல. 1 கொரிந்தியர் 13ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம் தான் சொல்லுது, அன்பு என்ன பண்ணுமா? அயோக்கியமானதை செய்யாது, தற்பொழிவை நாடாது, சின்னமடையாது, தீங்கு நினையாது, அநியாயத்தில் சந்தோஷப்படாமல் சத்தியத்தில் சந்தோஷப்படும், சகலத்தையும் தாங்கும், சகலத்தையும் விசுவாசிக்கும், சகலத்தையும் நம்பும், சகலத்தையும் சகிக்கும். போதும் 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 போதும். தீங்கு நினையாது. இங்கிலீஷில் ரொம்ப நல்லா இருக்குது. லவ் கீப்ஸ் நோ ரெக்கார்ட் ஆஃப் ராங்ஸ். தவறானது என்ன பண்ணாது? எப்பவுமே தீங்கு நினையாதுயா, கணக்கில் வச்சுக்காது. சரி, அப்போ உண்மையான அன்பு எப்படி வெளிப்படும் அப்படின்னு கேட்டால், அன்பு பார்த்திங்கன்னா அது சந்தோஷமாக வெளிப்படும். அன்பு எங்கெல்லாம் உண்டோ அங்கே ஒரு மகிழ்ச்சியோடு கூட அந்த அன்பு வெளிப்படும். ஏனென்றால் ஆவியின் கனியோ அன்பு, சந்தோஷம் என்று பார்க்கிறோம். சந்தோஷம் வெளிப்படும். 3வது ஒரு காரியத்தை பவுல் அங்கே சொல்லுகிறார். முதலாவது அவர் என்ன நினைக்கிறான்னு சொன்னார்னா, நான் உங்களை நினைக்கிறேன் அப்படின்றார். உங்களை என் சிந்தையில் வைத்திருக்கிறேன். 2வது உங்களை என்னுடைய இருதயத்தில் வைத்திருக்கிறேன். 3வது அவர் சொல்கிறார், 9ஆம் வசனத்துலேருந்து 11ஆம் வசனம் வரைக்கும் சொல்லும்போது சொல்கிறாரு, உங்களை என் ஜெபத்தில் வச்சுருக்கிறேன் அப்படின்றாரு. உண்மையான ஐக்கியம் என்னதுன்னா ஜெபத்தில் வைக்கிறது. சில நேரத்தில் நிறைய பேர் சொல்லுவாங்க, சொல்லிட்டு போக பார்த்து, உங்களை நான் என்ன வச்சுக்கிறேன், எதில் வச்சுக்கிறேன்? இதில் ஜெபத்தில் வச்சுக்கிறேங்க. இவர் உண்மையிலே ஜெபத்தில் வச்சார்.
இந்த அதிகாரத்தில் நீங்கள் வாசித்து பார்த்தீங்கன்னா வாசிங்க, 9லேருந்து வாசிங்கம்மா. மேலும் உத்தமமானவைகளை நீங்கள் ஒப்புக்கொள்ளத்தக்கதாக உங்கள் அன்பானது அறிவிலும் எல்லா உணர்விலும் இன்னும் அதிகமாய் பெருகவும் தேவனுக்கு மகிமையும் துதியும் உண்டாகும்படி இயேசு கிறிஸ்துவினால் வருகிற நீதியின் கனிகளால் நிறைந்தவர்களாகி நீங்கள் கிறிஸ்துவின் நாளுக்கென்று துப்புரவானவர்களும் இடரலற்றவர்களுமாய் இருக்கவும் வேண்டுதல் செய்கிறேன். பழைய ஏற்பாட்டு காலத்தில் ஆசாரியனுடைய மார்பதகத்தில் ஒன்று இருக்கும், ஏபோது அப்படின்னு இருக்கும். அந்த ஏபோதில் பார்த்தீங்கன்னா 12 கற்கள் இருக்கும். ஒவ்வொரு கோத்திரத்துக்கும் ஒரு வெளியேற பெற்ற ஒரு கல் ஒன்று இருக்கும். அதை ஆசாரியன் எப்போவுமே அந்த வஸ்திரத்துக்கு மேலே வச்சுருப்பான். இது எதை நினைப்பூட்டுது அப்படின்னு கேட்டால், இந்த 12 கோத்திரங்களையும் என்னுடைய மார்பிலே நான் சுமந்து கொண்டு இருக்கிறேன், சரியா, அவர்களை நான் நினைத்து கொண்டே இருக்கிறேன் அப்படின்னு பவுல் அதான் சொல்கிறார் இங்கே. பவுலும், உங்களெல்லாம் நான் என்னுடைய அன்பின் நிமித்தமாக நான் உங்களை ஜெபத்திலே நான் நினைவு கொண்டு என் இருதயத்தில் நான் வைத்திருக்கிறேன். பிரியமானவர்களே, கிறிஸ்தவ ஐக்கியம் என்பது சந்தோஷமானது, சந்தோஷத்தை கொடுக்கக்கூடியது. அது மாத்திரமல்ல, அந்த சந்தோஷத்தின் நிமித்தம் நாம் ஒருவருக்காக ஒருவர் ஜெபிக்கிறோம், ஒருவரோடு ஒருவர் நாம் சேர்ந்து ஜெபிக்கிறோம். மறுபடியும் சொல்லுகிறேன், ஐக்கியம் என்றால் என்ன? praying with and for one another, ஒருவரோடு ஒருவர் சேர்ந்து ஜெபிப்பது, ஒருவருக்காக ஒருவர் ஜெபிப்பது, இதுதான் உண்மையான ஒரு ஐக்கியம். இந்த ஜெபம் எதற்காக அவர் ஜெபிக்கிறார் என்றால், கர்த்தருடைய பிள்ளைகள் முதிர்ச்சி அடைய வேண்டும், அவர்கள் வளர வேண்டும் என்பதற்காக அவர் ஜெபிக்கிறார். அந்த ஜெபமும் எது நிமித்தமாக அப்படின்னு கேட்டால், அவருடைய அன்பின் நிமித்தமாக இருக்கிறது. சரியா? அந்த அன்பு எப்படிப்பட்ட அன்பு? மறுபடியும் 9ஆம் வசனத்தை தயவு செய்து வாசிங்க. மேலும் உத்தமமானவைகளை நீங்கள் ஒப்புக்கொள்ளத்தக்கதாக உங்கள் அன்பானது அறிவிலும் எல்லா உணர்விலும் இன்னும் அதிகமாய் பெருகும். அறிவு, உணர்வு, நல்லா கவனிங்க. ஜெபம் பண்றாரு. எதுக்கு ஜெபம் பண்றாரு? அன்பினால உங்களுடைய அன்பு எப்படி இருக்கணுமா? எப்படிப்பட்டது? முதலாவது அறிவு, அப்புறம் உணர்வு. அறிவு, உணர்வு, இது ரெண்டுத்திலையும் என்ன பண்ணணுமா? இவங்க வளரணும் அப்படின்னு ஜெபம் பண்ணுறாரு, வளரணும் என்று ஜெபம் பண்ணுறாரு. கிறிஸ்தவ அன்பு என்பது குருடானதல்ல. மறுபடியும் சொல்கிறேன், ஆங்கிலத்தில் சொல்லுவாங்க லவ் இஸ் பிளைண்ட் அப்படின்வாங்க. கிறிஸ்டியன் லவ் இஸ் நாட் பிளைண்ட். வளர வேண்டும், அறிவிலும் உணர்விலும் அது வளர வேண்டும் என்று அவர் ஜெபிக்கின்றார். அடுத்து மாத்திரமல்ல, தொடர்ந்து அந்த வசனத்தை 9ஆம் வசனத்தை வாசிங்கம்மா. மேலும் உத்தமமானவைகளை நீங்கள் ஒப்புக்கொள்ளத்தக்கதாக, உத்தமமானவைகளை நீங்கள் ஒத்துக்கொள்ளத்தக்கதாக உங்கள் அன்பானது அறிவிலும் எல்லா உணர்விலும் இன்னும் அதிகமாய் பெருகவும். போதுமா? உத்தமமானவைகளை நீங்கள் என்ன பண்ணணும்? ஒப்புக்கொள்ளத்தக்கதாக. உத்தமமானவைகளை ஒப்புக்கொள்ளத்தக்கதாக. தமிழில் உத்தமமானவைகள் அப்படின்னு பார்க்குறோம். ஆங்கிலத்தில் பகுத்தறியத்தக்கதாக, உண்மை சரி எது தவறு என்று எது என்பதை டிசர்ன் பண்ணத்தக்கதாக. டிசர்ன்மெண்ட். Paul wanted his friends to grow in discernment. அதை சரியாக பக்குவப்படுத்தி அறியத்தக்கதாக. சரியா? முதிர்ச்சிக்கு அடையாளம் என்ன அப்படின்னு கேட்டால், இந்த டிசர்ன்மெண்ட் தான் ஒரு முதிர்ச்சிக்கு அடையாளம். என் பேரன் 1 வயசு 1.5 வயசில் இருக்கும்போது எங்கேயாவது போனோன்னா ரோட்டில் போகிற வண்டியெல்லாம் பார்த்து இது 2 வீலர்னுவான், சிலதை பார்த்து 4 வீலர்னுவான், சொல்லிக்கிட்டே வருவான். சரி, அவனுக்கு அவ்வளோதான் தெரியும். எதை பார்த்தாலும் இது 2 வீலர், இது 4 வீலர்னு சொல்ல தெரியும், அது தவிர ஒன்றும் தெரியாது. ஆனால் இப்போ காரில் வந்தானே, என் கூட வந்தான்னா, எந்தெந்த மோட்டார் சைக்கிள் போகுது, அந்த மோட்டார் சைக்கிள் பேர் என்ன, அது என்ன கலர், எல்லோரும் ஈஸியாக சொல்லிடலாம். எனக்கெல்லாம் தெரியாது. என்ன பிராண்டுன்னு அவன் கரெக்டாக சொல்லுவான். இது இந்த பிராண்டில் இருக்குது, அது அந்த பிராண்டில் இருக்குது. 4 வீலருடைய பிராண்டை அவன் சொல்லுவான் கரெக்டாக. இது இந்த கார் தாத்தா, அது அந்த கார் தாத்தா. எனக்கு எதுவுமே தெரியாது அப்படி ஒரு பிராண்ட் இருக்கான்னு. அன்றைக்கி கூட யார்ட்டையோ சொன்னான், ஒரு லேம்பர்கினியா, ஆமாம், இப்படி ஒரு கார் இருக்குது தெரியுதா அப்படின்னு கேட்குறான். அப்படின்னா என்னடா நான் கேட்டேன். அப்போ தான் சொல்கிறேன் அது கார் அப்படின்னு. என்ன அடையாளம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சின்ன வயசில் இருக்கும்போது பார்த்தா எல்லாமே 2 வீலர் தெரியும், அதுக்கப்புறம் மோட்டர் பைக் தெரியும், கார் தெரியும். அப்புறம் கொஞ்சம் வளர வளர என்ன தெரியுதுன்னா, அதில் இருக்கிற வித்தியாசம் தெரியுது. சின்ன உதாரணம் தான் சொன்னேன். பவுல் தான் சொல்கிறாரு, நமக்குள்ளே அந்த வித்தியாசம் தெரியணும். கர்த்தருக்குள்ளே நம்ம வளர வளர உண்மையான ஐக்கியம்னா என்ன, போலியானது என்ன அப்படின்னு நம்ம கண்டுபிடிக்கணும். அது எப்போ வரும் அப்படின்னு கேட்டால், நம்முடைய முதிர்ச்சி நம்ம வளர வளர நமக்கு வரும் அப்படிங்கிறார்.
அது மாத்திரமல்ல நாம் எல்லாத்துலையும் உண்மையாக இருக்கணும் அப்படின்னு எதிர்பார்க்கிறார். 10ஆம் வசனத்தில் சொல்கிறாரு, உண்மையாக இருக்கணும், உண்மையாக இருக்கணும். உண்மை என்பது எப்போ வெளிப்படும் அப்படின்னு கேட்டால், வெளிச்சத்தில் வச்சா உண்மை தெரிஞ்சிடும். அது மாதிரி அதனுடைய மூல பாஷையில் நம்ம பார்க்கணுன்னா வெளிச்சத்தில் நிறுத்துவது, சின்சியர் என்ற வார்த்தை. ரெண்டாவது அதுக்கு என்ன பொருள் போடணும் பார்த்தீங்கன்னா, ஒரு சுளகலை எடுத்து புடைக்கிறோம் பாருங்கள். புடைக்கும் போது என்ன நிற்கும்னு கேட்டால், தானியம் அதில் அழகாக கொட்டி வந்துடும், பதர் என்ன ஆகிடும், தனியாக போயிடும். இதுதான் சின்சியர் அல்லது உத்தமத்திற்கு ஒரு அடையாளம். பவுல் அதை பயன்படுத்துகிறார். நம்ம எப்படி இருக்கணும் அப்படின்னு கேட்டால், கர்த்தருடைய பிள்ளைங்க நம்முடைய ஐக்கியத்தில் உண்மையாக இருக்கணும் அப்படின்னு அவர் எதிர்பார்க்கிறார். மூன்றாவதாக, ஒரு நல்ல கிறிஸ்தவ அன்போடு கூட நல்ல குணாதிசயங்களோடு கூட நாம் காணப்பட வேண்டும் என்று 10ஆம் அதிகாரத்தில் அவர் சொல்கிறாரு. நம்ம கிறிஸ்துவின் நாளுக்கென்று துப்புரவானவர்களும் எப்படிப்பட்டவங்களாக இருக்கணும்னு கேட்டால், இடரலற்றவர்களுமாக இருக்க வேண்டும் என்று சொல்லுகிறார். கிறிஸ்துவின் நாள் என்று சொல்லும்போது அவருடைய வருகை நாள். அவர் வரும்போது நம்ம 2 காரியத்தை எப்பவுமே அவர் வருகைக்கு முன்னால் யோசிக்கிறது நல்லது. அவர் வரப்போறாருன்னு காத்திருக்கிறோம் அப்படின்னா என்ன காத்திருப்பு? 2 காரியத்தில் நம்ம கவனமாக இருக்கணும். முதலாவது, அவர் வரத்துக்கு முன்னால் நான் யாரையாகிலும் இடறிப்பாக பண்ணியிருக்கிறேனா? ரெண்டாவது, அவர் வரும்போது நான் வெட்கப்படுவேனா அல்லது தைரியமாக நான் அவரை எதிர்கொள்வேனா? கிறிஸ்தவ வாழ்க்கையில் பவுலுடைய ஜெபத்தை நம்ம குறித்து பார்க்கும்போது, அவங்க கனியுள்ள வாழ்க்கை வாழணுன்றத 10ஆம் வசனத்தில் அவர் ஜெபிக்கிறார். நம்ம எல்லாரும் கனியுள்ள ஒரு வாழ்க்கை வாழ்கிறதுக்கு, கனி தருவதற்கு நாம் பிரயாசப்படுவதல்ல, நாம் இணைக்கப்பட்டிருக்க வேண்டும். யாரோடு இணைக்கப்பட்டிருக்க வேண்டும் என்றால், பல நேரத்தில் நாம் மனிதர்களோடு இணைக்கப்படுகிறோம். கனி வேண்டும் என்று மனிதர்களோடு இணைக்கப்படுகிறோம். நல்லது, மனிதர்களோடு இணைக்கப்படுவது நல்லது. நாம் தேவனோடு எவ்வளவு அதிகமாய் நாம் இணைக்கப்படுகிறோமோ அந்த அளவுக்கு நாம் கனி கொடுப்போம். பல நேரத்தில் நம்ம பல காரியங்களை செய்து கொண்டே இருக்கிறோம். செஞ்சுக்கிட்டே என்ன பண்ணுவோன்னு கேட்டால், இது நான் செஞ்சேன் பாருங்கள், இது என்னுடைய சாதனை, இது நான் தான் முடித்தேன் அப்படின்னு நம்முடைய சாதனைகளை நாம் விளக்கி சொல்லுவோம். இது என்னன்னு கேட்டால், நம்ம பிரயாசத்தில் செய்வது. ஆனால் நான் கர்த்தரோடு இணைந்து கர்த்தர் என்னை செய்ய சொல்லுவதை நான் செய்து கொண்டே போகும்போது அந்த கனி எப்படி வருதுன்னு கேட்டால், அது தானாக வரும். நம்ம மரத்தை நட்டுட்டு அதுக்கு தண்ணி ஊற்றிட்டு உரம் போட்டுக்கிட்டே இருந்தோம்னா கனி வருவது தானாக வரும். பலன் வரும்போது அந்த மரம் என்னைக்காவது பார்த்து பாரு நான் எவ்வளவு கனி கொடுத்துருக்கிறேன், எவ்வளவு பழங்கள் என்னால் வந்திருக்குன்னு சொல்லி ஒரு நாள் அது சொல்லாது. மாறாக அது அமைதலாக பிறருக்கு நன்மை கொடுத்து கொண்டே இருக்கும். அதான் இங்கே பவுல் சொல்கிறாரு, ஆவியின் கனி உங்களிடத்தில் காணப்படணும். கனி உள்ள வாழ்க்கையை சொல்கிறாரு. அது மாத்திரம் அல்லாமல், நாம் ஆவிக்குரிய நிலையிலே பிறரை சந்தித்து ரட்சிப்புக்குள்ளே நடத்துவதும் அது ஒரு கனியுள்ள வாழ்க்கை என்று சொல்லுகிறார். பரிசுத்த வாழ்க்கை அதுவும் ஒரு ஆவிக்குரிய நிலையில் ஒரு கனியுள்ள வாழ்க்கை என்று ரோமர் 6:22 வாசிக்கிறோம். பிரியமானவர்களே, இன்றைக்கி காலையில் உண்மையான கிறிஸ்தவ ஐக்கியம் என்பது ஒரு சாதாரண நட்பை விட மேலானது. ஆகவே தான் அவர் சொல்லுகிறார், உங்களை நான் நினைக்கிறேன், என் சிந்தையில் நீங்கள் இருக்கிறீங்க, என் இருதயத்தில் நீங்கள் இருக்கிறீங்க, என்னுடைய ஜெபத்தில் நீங்கள் இருக்கிறீங்க. இப்படிப்பட்ட ஒரு ஐக்கியம் அன்பை நமக்கு கொடுக்கக்கூடியதாக இருக்கிறது. இப்படிப்பட்ட ஒரு ஐக்கியம் நமக்குள்ளே மகிழ்ச்சியை தரக்கூடியதாக இருக்கிறது. இப்படிப்பட்ட ஒரு ஐக்கியம் ஏக சிந்தையை நமக்குள்ளே கட்டளையிடுகிறதாக இருக்கிறது. இப்படிப்பட்ட ஒரு ஐக்கியம் தேவன் நியமித்த மெய்யான ஐக்கியமாக இருக்கிறது. நம்முடைய சர்ச்சுக்கு ஃபுல் நேம் தெரியுமா உங்களுக்கு? த பிலடெல்பியா ஃபெலோஷிப் ஆஃப் இந்தியா. இந்த பிலடெல்பியா ஃபெலோஷிப் ஆஃப் இந்தியாவில் இருக்கிற ஒவ்வொருத்தருக்கும் இந்த 3 பவுலுடைய பேசிக் குவாலிட்டிஸ் ஆஃப் ஃபெலோஷிப் அவசியம். என்னென்னா, உங்களை நான் என் சிந்தையில் வைத்திருக்கிறேன், உங்களை என்னுடைய இருதயத்தில் வைத்திருக்கிறேன், உங்களுக்காக ஜெபிக்கிறேன். முடிஞ்சு போகும்போது பாஸ்கர் பிரதரை பார்த்து உங்களுக்காக ஜெபிக்கிறேன்னு சொல்கிறவங்கெல்லாம் அந்த பேப்பரை என்ன பண்ணிட்டு போங்க, கட்டாயம் வாங்கிட்டு போங்க. காட் பிளஸ் யூ. அருமையாளே, நாம் இந்த மாதத்தை உபவாசத்தில் ஆரம்பித்தோம். தேவனோடு நாம் ஐக்கியம் கொள்ள வேண்டும். அடுத்தது தகப்பன் நிலையை குறித்து பார்த்தோம். நம்முடைய தேவன் தூரத்தில் இருக்கிறவரல்ல, ஒரு குடும்ப தலைவனாக இருக்கிறார். ஆமென். இந்த மாதத்தின் கடைசி செய்தி ஐக்கியம்.
இந்த மாதமே நம்மளுக்கு சாட்சி ஆராதனை ஐக்கியம். அருமையாவில் இதுதான் அருமையாவில் இந்த சபையினுடைய பலன், நம்ம குடும்பங்களுடைய பலன் இதுதான். இந்த நாளில் பவுல் சிறையில் இருக்கிறாமா, சிறையில் இருந்து கொண்டிருந்தாலும் ஐக்கியப்பட்டவனாக இருக்கிறான். இந்த நாளில் ஒருவேளை கட்டப்பட்டவளாக இருக்கலாம், பிரச்சனைக்குள்ளே இருக்கலாம். ஆனால் நம்மெல்லாம் இந்த ஐக்கியத்துக்கு we need to commit ourselves. We need to commit ourselves. Amen. Hallelujah. Hallelujah. ஏன்னா வரப்போகிற காலம் ஒரு கொடிய காலமாக இருக்குது. போன வாரத்தில் ஒருத்தவங்க செய்தி அனுப்பிச்சாங்க, பரலோகத்தில் பிளாட் போட ஆரம்பிச்சிட்டாங்க. பரலோகத்தில் பிளாட் போட ஆரம்பிச்சிட்டாங்க. இன்னொரு செய்தியை கேட்டேன், ஐயா இன்னைக்கு ஒரு கொடிய காலம் ரொம்ப கிட்ட இருக்குமா, ஐக்கியம் மாத்திரம் இல்லாவிட்டால் நாம் அழிந்து போவோம், தயவு செய்து கவனிக்கலாம். ஒரு பயங்கரமான கொடிய காலத்தில் இருந்து கொண்டு இருக்கிறோம். யாரை எப்படி விளங்கலாம் என்று வகை தேடி சுற்றி இருக்கிற ஒவ்வொரு ஆளுக்கும் அவங்க ஸ்கெட்ச் போட்டாச்சு. நம்பூர் பாஷை சொன்னால் தான் விளங்க, ஸ்கெட்ச் போட்டாச்சு. இவங்களுக்கா இந்த விசுவாசியா இவரா அவரா வீழ்த்துறதுக்கு இதான்பா பிளான். இது நடந்துக்கிட்டு இருக்குமா? நல்ல பெரிய பெரிய ஊழியர்கள்லாம் இன்றைக்கி ஊழியர்லாம் அப்படியே உடஞ்சி போகுது. ஏன் தெரியுமா? 10 வருஷத்துக்கு முன்னாடி பிளான் பண்ணிட்டாங்க. பிளான் பண்ணி விடுவோம், கரெக்டாக இந்த டைமில் தட்டி விட்டுடலாம். கொஞ்சம் மேலே வந்த பிறகு என்ன இல்லை, ஐக்கியம் இல்லைம்மா. இந்த மாதம் கடைசி வாரத்தில் எளிமையான செய்தி, ஐக்கியத்தை வலுப்படுத்தலாம். ஆமென். என் சிந்தையில், என் இருதயத்தில், என் ஜெபத்தில். கண்ணில் முடிச்சு வைக்கலாமா? கண்ணில் முடிச்சு வைக்கலாமா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆமென். ஒருவருக்காக ஒருவர் ஜெபிப்போம். ஏம்மா இந்த சாட்சி ஆராதனை? இதுதான் காரணம், இதான் காரணம். இப்படி பண்ணியும் எது மிஸ் ஆகுதுமா? அதுக்கு இந்த அன்பு இருக்கணும். உண்மையான அன்பு இருந்தால் தப்பெல்லாம் கணக்கு வச்சிருக்காது. இன்னைக்கு ஏன் தப்பு கணக்கில் இருக்கு? அன்பு இல்லையே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. வளர 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 என் ஐக்கியத்தில் கவனிக்கிற காரியம் வித்தியாசமாக இருக்கணும். ஆரம்பத்தில் 2 வீலர் 4 வீலர் தான் தெரியும், இப்போ எனக்கு மற்றது தெரியுமே. இது இந்த கார் அந்த காருன்னு சொல்கிறேனே. ஐயா அப்போ நான் என்னுடைய அன்பில், அந்த டிசைன்மெண்ட்டில், ஐக்கியத்தில் என்னுடைய கணிப்பு வித்தியாசமாக இருக்குது, பகுத்தறிவு வித்தியாசமாக இருக்கணுமே. இன்னும் குழந்தைகளை போல நம்முடைய ஐக்கியம் இருந்தால் நல்லா இருக்காதே. குழந்தை போல கோச்சிக்கிட்டு இருந்தால் நல்லா இருக்காதே. குழந்தைகளுக்கு போல அருமையுள்ள நாம் தவறாய் விளங்கி கொண்டால் நல்லா இருக்காதே. பவுல் சொல்லுகிறான், குழந்தையா இருக்கும் பொழுது குழந்தை போல பேசினேன், சிந்தித்தேன், யோசித்தேன். ஆனால் இப்போ நான் புருஷனாக இருக்கமா? இன்னைக்கு நம்முடைய ஐக்கியம் அருமையுள்ள ஒரு முதிர்ந்த ஐக்கியம் காணப்பட வேண்டும். ஒரு பாரத்தை ஒரு சுமக்க வேண்டும், ஒருவருக்காக ஒரு ஜெபிக்க வேண்டும். ஆமென், ஹல்லேலூயா. அவங்க சொல்ற வரைக்கும் காத்திருக்க வேண்டாமா? அதில் ஐக்கியம். யோசிக்கணும், ஐயா அவங்க இன்னைக்கு கஷ்டப்படுவாங்களே, அவங்க சொல்லாமலே நான் செய்யணுமா? அதுதான் ஐக்கியம். அந்த விதமான ஐக்கியத்திலே, அந்த விதத்திலே அவருடைய அன்பு நம்ம நெருக்கி ஏவட்டும். இதை பெற்றுக்கொள்ளும் போது சந்தோஷமா இருக்கிறோமே. பெற்றுக்கொண்ட நான் மற்றவங்களுக்கு உதவி செய்ய மாட்டேன். எத்தனை பேர் இந்த சபையில் நன்மை பெற்று இருக்கிறோம்? நன்மை பெற்ற அளவுக்கு நான் இந்த சபையில் மற்றவங்களுக்கு நன்மை செய்திருக்கிறேன்னா கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. இந்த ஐக்கியத்தில் நான் நன்மை பெற்றிருக்கிறேன், நல்லா சாட்சி சொல்லலாம். ரொம்ப சந்தோஷம், சாட்சி சொல்லிட்டீங்க. ஆமாம், பெற்றுக்கொண்ட விதத்தில் இந்த ஐக்கியத்தில் இன்னொரு பலவீனப்பட்ட நபருக்கு நீங்கள் ஒரு ஆசீர்வாதமாக இருந்திருக்கீங்களா? அதான் ஐக்கியம். நான் பெற்றுக்கொண்டேன், அடுத்தது பகிர்ந்து கொள்ள வேண்டும். ஓ ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பவுல் கட்டப்பட்டு கொண்டு இருந்து ஐக்கியத்தை பற்றி பேசுகிறான். நல்லா இருக்கும்போது பேசுறதுலாம் வேறம்மா. ஆனால் கிறிஸ்தவ ஐக்கியம் என்ன தெரியுமா? அவன் சிறையில் இருக்கிறான், அவன் சிறை தனிமையில் இருக்கிறான். ஆனால் ஐக்கியத்தின் வலிமை குறித்து பேசுகிறான். எனக்கு நடந்ததெல்லாம் ஒன்றும் இல்லைப்பா, எனக்கு நடந்ததெல்லாம் ஆக்சுவலாக சுவிசேஷம் எல்லாரும் கர்த்தருக்குள்ள வர்றதுக்கு நன்மைக்கு ஏதுவாடி தான் நடந்திருக்கு. ஐயோ இதெல்லாம் கஷ்டம் ஒன்றும் கிடையாது, ஐக்கியம் தான் முக்கியம். ஏன்னா எனக்கு தெரியும், நீங்கள் தானே நான் இந்த சிறையில் தான் ஒரு எப்பாப்பரா அனுப்பியிருக்கீங்க, ஐக்கியம் எல்லாக்கிட்டையும் அனுப்பியிருப்பீங்களா?
அவன் கஷ்டப்படுறான்னு சொல்லிட்டு நான் லெட்டர் எழுதுறேனே, ஐக்கியம் இல்லாட்டி லெட்டர் எழுதுவேனா? ஆமென், ஹல்லேலூயா. அருமையானவர்களே, இன்றைக்கு கஷ்டம் இருக்குமா, வியாதி இருக்குது, வருத்தம் இருக்குது, தனிமை இருக்குது, வேதனை இருக்குது, வேலை இல்லாத பிரச்சனை இருக்குது, பிள்ளைகளால கஷ்டம் இருக்குது, மனைவி கணவன் பிரச்சனை எவ்வளோ இருக்குது. தட்ஸ் where fellowship comes, where we build each other. ஒரு கட்டி எழுப்ப வேண்டும். ஆமென், ஹல்லேலூயா. கர்த்தர் கடந்த 6 மாதம் கர்த்தர் நம்மை கொண்டு வந்தார். ஐயா, இன்னை வரப்போகிற நாட்களில் பலப்படுவோம். இது சகோதர ஸ்நேக ஐக்கிய சபை, அப்படிதானே? ஃபிலடெல்பியா என்னம்மா? சகோதர ஸ்நேக ஐக்கியம். ஐயோ, என்னம்மா எத்தனை வாட்டி வாக்கியம் ஃபெலோஷிப். இது ஃபெலோஷிப் சர்ச், பிரதர்லி ஃபெலோஷிப் சர்ச். ஆண்டவரே, நன்றி செலுத்துகிறோம். ஐயா, நாங்களாம் குப்பையிலேருந்து தூக்கி எடுத்தீர். ஆண்டவரே, நாங்கள் பின்னாடி திரும்பி பார்க்குறோங்க, எந்த நிலையில் இருந்தோம் ஆண்டவரே. ஆனால் எங்கள் மீது கண்ணோக்கமாக இருந்து எங்களுக்கு பிழைத்திரு என்று சொல்லி எங்களுக்கும் ஒரு வாழ்வு கொடுத்தீரே. ஆண்டவரே, நன்றி செலுத்துகிறோம். இப்படிப்பட்ட ஐக்கியத்தை வளர்க்கக்கூடிய ஒரு அஸ்திமாரத்தை கொடுத்தபடினால ஸ்தோத்திரம். இதை ஆரம்பித்தவர்கள் கடந்து போனாலும், இதுக்கு பிரயாசம் எடுத்தவர்கள் கடந்து போனாலும், அவருடைய தரிசனத்தில் நடக்க, அந்த எல்லைக்குறியிலே நாங்கள் தொடர்ந்து காணப்பட கர்த்தர் கிருபை தந்தபடினாலே எமக்கு ஸ்தோத்திரம், எமக்கு ஸ்தோத்திரம், எமக்கு ஸ்தோத்திரம். தொடர்ந்து நாங்களும் நம்முடைய வருகை தாமதமானால் அடுத்த தலைமுறையும் ஆண்டவரே இந்த ஐக்கியத்தை கட்டி காக்க கர்த்தர் கிருபை தருவீராக. ஆண்டவரே, சொல்லட்டும், உலகம் சொல்லட்டும், அவங்கெல்லாம் அன்பாக இருக்கிறது போல இதன் மூலமாய் ஆண்டவரே உம்மை அறிந்து கொள்ளுகிறேன் என்று ஆண்டவரே உலகம் சொல்லும்படியாக இந்த சபையை சாட்சியாக வைப்பீராக. தொடர்ந்து ஆசீர்வாதத்தை வழிநடத்தும் இயேசு நாமத்தில் பிதாவே. ஆமென், ஆமென், ஹல்லேலூயா.